11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5 இருப்பாய்வு வினா எண் 6. ரவிச்சந்திரன் என்பவரது ஏடுகளிலிருந்து 31/12/2016 அன்று எடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து இருப்பாய்வு தயாரிக்கவும். முதல் 1,50,000, கடனாளிகள் 22,800, பெற்ற வாடகை 500, வங்கி மேல்வரைப்பற்று 3100, கடனீந்தோர் 5500, வளாகம் 1,46,000, தொடக்க சரக்கிருப்பு 10,000, கொள்முதல் 45,000, விற்பனை 75,000, விற்பனை திருப்பம் 1000, அளித்த தள்ளுபடி 800, பெற்ற தள்ளுபடி 1000, கூலி 2,900, சம்பளம் 3,500, கழிவு கொடுத்தது 1,100, பொது செலவுகள் 2,000. ரவிச்சந்திரனோட ஏடுகளில் உள்ள இருப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த இருப்புகளை வச்சு இருப்பாய்வு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வினா எண் 6, பேஜ் நம்பர் 106. சம்மில் இருப்பாய்வு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபார்மெட் எழுதிட்டேன். ரவிச்சந்திரனோட ஏடுகளில் 31/12/2016 நாளைய இருப்பாய்வு கேட்டிருக்காங்க. வரிசை எண், கணக்கின் பெயர், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு. ஃபர்ஸ்ட் கணக்கு முதல்ங்கிறது ஒரு பொறுப்பு, அதனால அது நமக்கு வரவு 1,50,000. அடுத்ததா கடனாளிகள் ஒரு சொத்து, அதனால பற்று. பெற்ற வாடகை வரவு, வருமானம் அப்படிங்கிறதுனால வரவு. வங்கி மேல்வரை பற்று பொறுப்பு, ஸோ அது வரவு. கடனீந்தோர் ஒரு பொறுப்பு, ஸோ பொறுப்புகள் எல்லாம் எப்போவுமே வரவில் தான் வரும், 5,500. வளாகம் ஒரு சொத்து, அதனால அது பற்று 1,46,000. பொறுப்புகள் வரவில் வரும், அதே போல் சொத்துக்கள் பற்றில் வரும். தொடக்க சரக்கிருப்பு ஒரு சொத்து, அதனால பற்று 10,000. கொள்முதல் அப்படிங்கிறது ஒரு செலவினம், அதனால அதுவும் பற்று. செலவினங்களும் சொத்துக்களும் பற்றில் வரும். விற்பனை அப்படிங்கிறது ஒரு வருமானம், அதனால அது வரவு 75,000. அடுத்ததாக கொடுத்துருக்குது விற்பனை திருப்பம். பொருள் வெளியில் போயிட்டு உள்ளே வந்திருக்குது. ஸோ நம்ம அமௌண்ட்டு திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால அது ஒரு செலவினம், அதனால பற்று. அளித்த தள்ளுபடி செலவினம், பற்று. பெற்ற தள்ளுபடி வருமானம் 1,000 ரூபாய், வரவு. கூலி ஒரு செலவினம், பற்று 2,900. சம்பளம் தான் நம்ம கொடுப்போம், ஸோ அதுவும் ஒரு செலவினம் 3,500. கழிவு கொடுத்தது 1,100. சம்பளம் கூலி இதெல்லாம் வந்து கொடுத்ததுன்னு சொல்லலைனாலும் நமக்கு தெரியணும் வியாபாரத்துலேருந்து கூலி சம்பளம்லாம் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அதை செலவினமாக எடுத்திருக்கோம். லாஸ்ட்டாக பொது செலவுகள் கொடுத்துருக்காங்க 2,000. ஸோ இப்போ எது பற்றி எது வரவுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்க்க போகிறோம். மொத்த தொகை கரெக்டாக வருதா, சரி சமன்படுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 9, 10, 18, 23, 31. ஸோ 1, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 17, 17, 23, 25க்கு 5, 2, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 1, 2, 2,35,100 பற்று பக்கம் வந்திருக்கு. இப்போ வரவு பக்கம் கூடுதல் பார்க்க போகிறோம். 10, 11, ஸோ 100, 1, 2, 7, 10, 15, 5, 1, 8, 10, 13, 3, 1, 2, 2,35,100. இப்போ பற்று பக்கமும் வரவு பக்கமும் ஈக்குவலாக வந்திருக்குது. இதான் அந்த சம்மோட ஆன்சர். கரெக்டாக நம்ம போட்டாச்சு.
இருப்பாய்வு சமன்பட்டிருக்கு ரவிச்சந்திரன் ஏடோட இருப்பாய்வு. இருப்பாய்வு போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பற்று பக்கம் சொத்துக்கள் செலவினங்கள் நட்டம் வரும், வரவு பக்கம் பொறுப்புகள் வருமானங்கள் லாபம் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுருந்தோன்னா இருப்பாய்வை மிக எளிமையாக போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.